ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் லாங்காக வளர்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்க ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஹேர் பேக் போட்டும் முடி வளரல, அப்படியே தான் இருக்குது, இல்லை ஹேர் ப்ராப்ளம்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன், இது மூலிமா எப்படி ஹேர் க்ரோத் ஆகுது, இது எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ரொம்பவே பவர்ஃபுல் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க முட்டை தான். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதை வச்சு வந்து 1 மந்த் சேலஞ்ச் வேறு பண்ணியிருந்தோம். ஹேர் க்ரோத் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் கார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். 1 மந்த் ஃபுல்லாகவே நான் எக்கை வச்சு வந்து ஹேர் பேக் பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு என் ஹேர் க்ரோத்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க, இப்போ நான் ஒரு முட்டை வந்து இந்த ஹேர் பேக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து ஹெல்த்தியான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கலரில் இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நான் ரெட் ஆயில் வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் வீட்டில் இருக்க அந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் ரெட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லதான். 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் திரும்பவும் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கேஸ்டர் ஆயிலும் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா மிளகு தான். மிளகு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம். ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாகும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் வந்து இதோட பொடியாக சேர்த்துக்கிறேன். மிளகை வந்து பொடி பண்ணி அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக வந்து அரைப்படாது. ஸோ அதனால் நான் வந்து மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதையும் வந்து சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து மொத்தம் வந்து நான் 3 டைம்ஸ் வந்து இதை வந்து அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை எண்ணெய் ஊற்றி அரைச்சிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சிருக்கேன். 3rd டைம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு பொடியோடு திரும்பவும் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ப்ராசஸில் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வந்து பாதி வந்து விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போவே இது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா மயோனைஸ் தான். இந்த இது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதிலே வந்து சால்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து மைனஸ் மாதிரி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ வந்து ஹேர் க்ரோத்துக்கு தான் வந்து நம்ம பண்ணுறோன்றனால நான் எதுவுமே சேர்க்கலை, மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப வந்து ரிச் ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹேருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்கில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது. அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரை திக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்ப்பை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த ஹேர் பேக்கில். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் என்னோடய வெட் ஹேரில் தான் அப்ளை பண்ணுறேன். ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ண வேணாம். நான் மித்த ஹேர் பேக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஆயிலி ஹேரில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து ட்ரை ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் ஹேர்லலாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஹேர் இல்லாத இடத்துலையுமே நல்லா முடி வளரும். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை காட்டுறேன்.
அவ்வளோதான், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பன் மாதிரி போட்டுக்கிறேன். 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. உங்கள் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒல்லியாக தெரியுது, ரொம்ப வந்து தின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் யூஸ் பண்ணும்போதே ஹேர் நல்லா வந்து வால்யூமாக இருக்க மாதிரி காட்டும். அது மாதிரி இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது 1 மந்த்லேயே நீங்கள் சூப்பரான ரிசல்ட் பார்க்கலாம். எது ட்ரை பண்ணியுமே உங்கள் ஹேரில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஸோ கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 யூஸ்லேயே உங்கள் ஹேரில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். க்ரோத் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மந்த்லேயே பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் மறக்காமல் கண்டினியூஸாக நம்ம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பார்க்குறவங்களுக்குமே கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்றத. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.